Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம், தி அத்தாரிட்டி ஆஃப் காட்ஸ் வேர்ட். அதிகாரம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் உண்மையுள்ளவைகளாக இருக்க வேண்டும். அவைகள் அழியா தன்மையுள்ளவைகளாக, நிரந்தரமானவைகளாக, மாறாதவைகளாக அவைகள் இருந்தால்தான் அவைகளுக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரப்பூர்வமான வார்த்தைகள், அவைகள் சொல்வதிலே அர்த்தம் உண்டு. எப்பொழுது அவைகள் உண்மையுள்ளவைகளாக இருக்க வேண்டும், மாறாதவைகளாக இருக்க வேண்டும், பொய்யுரையாததாக, அழியாததாக, மாற்றப்படக்கூடாததாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் அந்த தன்மையிலே தான் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்தை குறித்து பேசும்போது அந்த காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34, 35, 36 வசனங்களை நாம் பார்ப்போம். இயேசு இங்கே யூதர் மத்தியிலே தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அங்கே சொல்லுகிறார். அவர்கள் விசுவாசிக்க மாட்டேன் என்கிறார்கள். அவர்களிடத்திலே வாதம் பண்ணுகிறார். அப்பொழுது இப்படி சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் இப்படி எழுதியிருக்கவில்லையா? என்ன எழுதியிருக்குது? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னா என்று நீங்கள் சொல்லலாமா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை குறித்து இயேசு இங்கு பேசுவதை நன்றாய் கவனியுங்கள். இயேசுவின் காலத்திலே பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்தது. இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்து அநேக நேரம் சுட்டி காட்டி பேசுகிறார். இங்கேயும் அப்படிதான் சுட்டி காட்டி பேசுகிறார். பழைய ஏற்பாட்டை அவர் விசுவாசித்தார். அதை தான் இன்றைக்கு நான் காண்பிக்க போகிறேன். இயேசு பூலோகத்தில் வாழ்ந்த காலத்திலே பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்தால் அது அதிகாரம் நிறைந்தது என்று விசுவாசித்தார். அது சொல்வது உண்மை, அது மாறாதது என்பதை அவர் விசுவாசித்தார் என்று உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறார்? இங்கே 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறார் தேவனுடைய வசனத்துக்கு. ஒன்னு, தேவ வசனம் என்று சொல்லுகிறார். 35ஆம் வசனத்திலே தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களை, தேவனுடைய வார்த்தை என்ன? தேவ வசனம். தேவ வசனம், தேவ வசனம், வேர்ட் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவ வசனம் என்று ஏன் சொல்லுகிறார்? அது தேவனிடத்திலிருந்து வந்தது, மனுஷரிடத்திலிருந்து உண்டாகி புறப்பட்டு வரவில்லை. மனுஷனுடைய கற்பனைகளினால் எழுதப்படவில்லை. மனுஷன் யோசித்து சொன்ன வார்த்தைகள் அவைகள் அல்ல. அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த தேவ வசனங்கள். தேவ வசனங்கள் மனுஷனுடைய வசனங்கள் அல்ல, அவனுடைய வார்த்தைகள் அல்ல. இது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவை என்று எதை குறித்து சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டை குறித்து சொல்லுகிறார். அவைகள் என்னவாம்? தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த தேவனுடைய வசனம். இரண்டாவதாக ஒரு பெயரை உபயோகப்படுத்துகிறார் தேவனுடைய வார்த்தைக்கு. அது என்ன? வேத வாக்கியம். வேத வாக்கியமும் தவறாதிருக்க என்று சொல்லுகிறார். வேத வாக்கியம், முதல்ல தேவ வசனம்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவ வசனம் என்றால் மனுஷனிடத்திலிருந்து வரவில்லை, தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆகையால் தேவ வசனம். வேத வாக்கியம் என்று சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே தி ஸ்கிரிப்சர்ஸ் என்று வருகிறது. ஸ்கிரிப்ட் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதப்பட்டது என்ற அர்த்தம். ஸ்கிரிப்ட் என்றால் எழுதினால் அது ஸ்கிரிப்ட், எழுதப்பட்டது. அது தேவனுடைய வார்த்தை குறித்து இன்னொன்றை வெளிப்படுத்துகிறது. அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று தேவ வசனம் என்று சொல்லும்போது சொல்லிவிட்டார், அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று. வேத வாக்கியம், ஸ்கிரிப்சர்ஸ் என்று சொல்லும்போது இன்னொன்று ஒன்றை சொல்லுகிறார். அது என்ன? இவைகள் தேவனுடைய வசனங்கள் எழுதப்பட்டதா இருக்கிறது. இவைகள் எல்லா காரியத்தை குறித்து பேசுகிறது என்று சொல்ல முடியாது. எதை குறித்து தேவன் பேச வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணி இருந்தாரோ அவைகளை எல்லாம் எழுத்தின் மூலமாக, தேவனுடைய வசனம் ஏதோ யார்கிட்டயோ கொடுக்கப்படவில்லை, எழுத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை திட்டவட்டமாக இயேசு விசுவாசித்திருக்கிறார். ஆங்கிலத்தில் the word of God and scriptures என்று 2 விதமாக உபயோகப்படுத்துகிறார். the word of God and scriptures, தேவ வசனமும் வேத வாக்கியமும். தேவ வசனம் என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து வந்தது, மனுஷரிடத்திலிருந்து புறப்பட்டு வரவில்லை, உருவாகவில்லை. வேத வாக்கியம் என்று சொன்னால் அவைகள் எழுதப்பட்டது.
அவைகள் நிச்சயமாக எழுதி நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை விசுவாசிக்கிறார். இயேசுவினுடைய காலத்திலே பழைய ஏற்பாட்டை எழுதி அவர்கள் கைகளிலே வைத்திருந்தார்கள், தேவாலயங்களிலே வாசித்தார்கள். இயேசுவே தேவாலயத்துக்கு சென்று ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தார் என்று நாம் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட வார்த்தைகளாக இருந்தது. அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் குறித்து இயேசு என்ன எண்ணுகிறார்? இங்கே சொல்லி இருக்கிறது, தவறாததா இருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, the scriptures cannot be broken. தவறாததா இருக்க, cannot be broken. அவைகள் தவற முடியாது, அவைகள் பொய்யாக முடியாது, அவைகள் மாற்றப்பட முடியாது, அவைகள் தவறை கூற முடியாது, தவறான ஒன்றை கூற முடியாது. இயேசு சொல்றாரு, கவனிங்க, வேற யாரும் சொல்லல. இயேசு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய காலத்திலே இருந்த அந்த எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், தேவ வசனம், வேத வாக்கியம் தவறாததா இருக்கிறது. தவறாததா இருக்கிறது என்றால் அதிலே பிழைகள் ஒன்றுமில்லை, அதிலே தவறுகள் ஏற்பட சாத்தியம் இல்லை என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அது தவறாததா இருக்க, it cannot be broken. எல்லாரும் ஒரு தடவை ஆங்கிலத்தில் சொல்லுங்க பாப்போம். it cannot be broken. cannot be broken என்ன? அது உடைக்கப்பட முடியாது, தவறென்று நிரூபிக்கப்பட முடியாது, அதிலே தவறுகள் ஒன்றையும் நாம் காண முடியாது. ஏனென்றால் தேவன் தவறு செய்பவர் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் தவறாததா இருக்க என்று அவர் சொல்லுகிறார். தவறாததா இருக்க என்று. எப்படி அது தவறாததா இருக்க முடியும்? மனுஷர்கள் மூலமாக தானே அது எழுதப்பட்டது. தேவனுடைய வசனமாக இருந்தாலும் கூட மனுஷர்கள் தானே அதை எழுதினார்கள். ஆகையால் தவறுகள் வரலாம் என்று அநேகர் பிரசங்கிக்கிறார்கள் இன்றைக்கு. ஏன் தவறுகள் வருமா? தேவன் தவறு பண்ண மாட்டாராம். ஆனால் யார் தவறு பண்ணுவார்களாம்? மனுஷர்கள், எழுதினவர்கள் தவறு பண்ணுவார்கள். எழுதியவர்களிடத்தில் அவர் கொடுக்கப்பட்டது, அவர்கள் எழுதினார்கள், எழுதும் போது தவறுகள் வந்திருக்காதா என்று அவர்கள் அப்படியாய் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, எழுதும் போது அவர்கள் தேவன் சொன்னது ஒன்று, இவர்கள் எழுதினது இன்னொன்று, அப்படி எழுதவில்லை என்று நாம் எப்படி நிரூபிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். தேவன் ஒன்றை சொல்லி இருக்கலாம், அவர்கள் அதை ஒரு விதமாய் புரிந்து கொண்டிருக்கலாம், அவர்கள் புரிந்து கொண்ட விதத்திலே அதை எழுதியிருக்கலாம், ஆகையால் தவறுகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். திருப்பவும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திற்கு. அது அப்படி இருக்க முடியாது என்று காண்பிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், நல்லா கவனிங்க, தீர்க்க தரிசனம்னா வசனம். நம்ம சொல்றோமா இந்த காலத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் அல்ல, இங்கே தீர்க்க தரிசனம். வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம்னா பழைய ஏற்பாட்டை குறிக்குது. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது என்று. ஆகையால் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது குழம்பி போயிடாதீங்க. வேதத்தில் உள்ள எந்த வசனமும், அதுதான் அர்த்தம். வேதத்தில் உள்ள எந்த வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது அல்லது தேவனுடைய வசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய வசனம் ஒரு காலம் எந்த காரணத்தை கொண்டும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இருக்கவில்லை. It was not subject to private interpretation. ஒருவன் தான் நினைத்ததை எழுதவில்லை. சுய தோற்றமான பொருள் என்று சொன்னால் அவன் பிரைவேட்டா இன்டர்பிரேட் பண்ணி எழுதவில்லை. அவன் என்ன சொன்னார் என்று எண்ணி அதை வியாக்கியானம் பண்ணி எழுதவில்லை. அவன் ஆவியினால் ஏவப்பட்டு ஆவியானவர் உரைத்தபடியே சொன்னபடியே அப்படியே எழுதினானே ஒழிய அவன் அதற்கு ஒரு தோற்றத்தை கொடுத்து தனக்கு விளங்கினபடி தான் அதை புரிந்து கொண்டபடி அவன் எழுதவில்லை. சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. மனுஷன் நினைத்ததை எழுதவில்லை. தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே எழுதினானே ஒழிய அவன் அதற்கு வியாக்கியானம் அளித்து எழுதவில்லை என்று திட்டவட்டமாக வேதவசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு திருப்புங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேரினனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாயிருக்கிறது. நல்லா கவனிங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர்ஸ், வேத வாக்கியங்கள் எல்லாம், ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆர் given
by the inspiration of the Holy Spirit. எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஏவினபடி, ஆவியானவர் கூறினபடி, அவர் உரைத்தபடி அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு அதுல சந்தேகம். எப்படிங்க கர்த்தர் சொல்றார், மனுஷன் எழுதுறான், எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் வருமே. கர்த்தர் சொன்னதை மனுஷன் அவன் சுய தோற்றமான பொருளை வைத்து எழுதலாம், அவன் புரிந்து கொண்டபடி எழுதலாம், அவன் எழுதும்போது சில காரியங்களை மறந்து விடலாம், எழுதும்போது சில காரியங்களை மாற்றி எழுதலாம். இன்றைக்கு நான் ஒரு கதை சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கதை வெளியே போறதுக்குள்ள அதுக்கு பல தோற்றங்கள் உண்டாயிடும். இந்த கதையை இவர் கேட்டுட்டு போய் இன்னொருத்தட்ட ஒரு மாதிரி சொல்லுவார், அவர் கேட்டு போய் இன்னொருத்தட்ட வேற ஒரு மாதிரி சொல்லுவார், அவர் கேட்டு இன்னொருத்தட்ட வேற மாதிரி சொல்லுவார். அங்கே போய் கடைசி ஆள்கிட்ட சேர்றதுக்குள்ள கதையே மாறி தலைகீழானாலும் ஆயிடும். அது ஏன்? மனுஷர்கள் வாயிலாக அது செல்லுகிறபடினாலே அதில் சில தவறுகள் நேரிடக்கூடும். ஒன்று சொல்லும்போது ஜனங்க ஒரு விதமாக புரிந்து கொள்ளலாம், இன்னொருத்தர் இன்னொரு விதமாக புரிந்து கொள்ளலாம், அவர்கள் நினைத்தபடி மற்றவர்களிடத்தில் போய் சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது இவைகள் எப்படி நீங்கள் தேவ ஆவியானவர் கொடுத்தார்ன்றீங்க, அவர் கொடுத்தபடி அப்படியே அவர்கள் தவறில்லாமல் எழுதினார்கள், தவறாததாய் இருக்கிறது தேவனுடைய வசனம் என்று சொல்லீர்கள், எப்படி அது முடியும் என்று சொல்லலாம், கேட்கலாம். இந்த நவநாகரிக காலத்திலே அதை நம்புவது எளிதாயிருக்கிறது. அநேகர் என்ன நம்புறாங்க? நவநாகரிக காலத்தில் இந்த வசனங்கள் தேவனுடைய வார்த்தை என்று நம்புவதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. என்னை பொறுத்தவரையில இந்த நவநாகரிக காலத்திலே தேவனுடைய வார்த்தை அவரிடத்திலிருந்து வந்தது. நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தைகள் பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்க எனக்கு கொஞ்சம் கூட தயக்கமே கிடையாது. ஏன் என்று சொல்லுகிறேன், இன்றைக்கு சேட்டலைட் யுகத்திலே நாம் வாசிக்கிறோம். எங்க பார்த்தாலும் சேட்டலைட் இருக்கிறது. டிஷ் ஆண்டனா வச்சு சேட்டலைட்ல நடக்கிறது இங்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் இல்லாம சேட்டலைட்ல விண்வெளியில செலுத்தி இங்கே உட்கார்ந்து கொண்டு அதை கட்டுப்படுத்துகிறார்கள். இங்கே அவர்கள் சொல்லுகிறதே அந்த தூரத்திலே பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள சேட்டலைட் விண்வெளி கலங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை தவறாமல் செய்கிறது. இங்க திருப்புனா அங்க திரும்புது. இங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ண சொல்றாங்களோ அதை அப்படியே அது நிறைவேற்றி காண்பிக்கிறது. இங்கே இருந்து கொண்டு ரிமோட் கண்ட்ரோல் என்றா இன்றைக்கு நல்லா விளங்குது நமக்கு எல்லாருக்கும். ரிமோட் கண்ட்ரோல்னா இல்லையா? இங்க இருந்து கொண்டு அங்க இருக்கிறத கட்டுப்படுத்த முடிகிறது. எப்படி? எலக்ட்ரானிக் யுகம். எலக்ட்ரானிக் யுகத்தில் எலக்ட்ரானிக் வசதிகளின் காரணமாக அந்த அறிவு பெருகி இருக்கிறபடினாலே இங்கே உட்கார்ந்து கொண்டு தூரத்தில் இருக்கிற ஒன்றை, விண்வெளியில இருக்கிற அந்த விண்வெளி கலத்தை ஆட்டி படைக்க முடிகிறது மனுஷன். இது உண்மையா இருக்கும் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? மனுஷனுக்கு தேவனுடைய அறிவில ஒரு சின்ன பகுதி தான் இருக்குது, அது கூட இருக்குதான் சந்தேகம். அவருக்கு தெரிந்ததுல அவன் இவ்வளவுதான் கண்டுபிடிச்சிருக்கிறான். அதுலேயே அவன் இங்கே உட்கார்ந்துட்டு விண்வெளியில கலத்தை செலுத்தி இங்கிருந்து அதை ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். இங்கிருந்து திரும்பினா திரும்புது, வானாவாது போனா போகுது, என்ன பண்ண சொல்ல படம் எடுக்க சொன்னா எடுக்குது, எல்லாம் பண்ணுது. அவள் பண்றதை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. அந்த விண்வெளி காலத்துல என்னென்ன பண்ணுகிறான். இத்தனைக்கும் மனுஷன் ஒருவன் அங்க கிடையாது. மனுஷன் இங்கே உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்கிறத ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான். இது எலக்ட்ரானிக் யுகத்திலே ஆகக்கூடியதா இருக்கிறது. மனுஷனுடைய ஃபைனைட் நாலேஜ், குறைவுள்ள அறிவினால் இந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. அப்படி இருக்குமானால் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் அங்க இருந்து கொண்டு இங்க இருக்கிற மனுஷனை அசைச்சு இங்க இருக்கிற மனுஷனுக்கு சொல்லி அவனை எப்படி வேணாலும் எழுத வச்சு அவனை எப்படி வேணாலும் நடத்த முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? மனுஷன் இங்க இருந்துகிட்டு விண்வெளி காலத்தை ஆட்டி படைக்கிறான் என்று சொன்னால் அங்க இருக்கிற தேவன் அவர் சர்வ ஞானமும் சர்வ அறிவும் உடையவர், சகல ஆற்றலும் படைத்தவர். அங்கே இருந்து கொண்டு ஆவியானவரை கொண்டு அங்கிருந்து ரிமோட் கண்ட்ரோல் வச்சிருக்கார் அவர். அங்கிருந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆவியானவரை கொண்டு இங்க இருக்கிற மனுஷனுடைய மனதையும் அவனுடைய உள்ளத்தையும் அவனுடைய கைகளையும் உபயோகப்படுத்தி அவனுடைய அறிவையும் ஆற்றலையும் எழுதக்கூடிய அந்த அறிவையும் உபயோகப்படுத்தி அவனுக்குள்ளாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அவன் எழுதுகிறான். அப்படியே அவர் நடத்துகிற வண்ணமாகவே அவர் அங்கு எப்படி அந்த ரிமோட் கண்ட்ரோல்ல சொல்றாரோ, அந்த ஆவியானவர் எப்படி ஏவுகிறாரோ, அந்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே மனுஷன் எழுதக்கூடிய அந்த காரியம் முடியும் என்று இன்றைக்கு நமக்கு விளங்குகிறது. ஒருவேளை 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால சொல்லிதான் விளங்கி இருக்காது. இந்த உதாரணத்தை சொல்ல முடியாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட யுகத்திலே நாம் வாழ்கிறோம். மனுஷன் புதுசு புதுசா அதைய கண்டுபிடிச்சிருக்கிறான். இது பழசுதான். ஆண்டவர் அந்த காலத்திலேயே அங்க உட்கார்ந்துகிட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக
தேவனுடைய மனுஷர்கள் மூலமாக பேசி அவர்களை எழுத வைத்தார். அவர் என்ன பேசினாரோ அதை அப்படியே அவர்கள் எழுதும்படியாக அவர் செய்தார். அது முடியும். ஏனென்றால் இன்றைக்கு மனுஷன் இங்கே உட்கார்ந்துகிட்டு அவன் சொல்றதை அப்படியே அந்த விண்வெளி காலத்துல செய்ய வைக்கிறான். அது முடியுமானால் கண்டிப்பாக அங்க இருக்கிற ஆண்டவர் இங்கே மனுஷனை உபயோகப்படுத்தி தேவனுடைய வார்த்தை எழுத முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னா நல்லா புரிந்து கொள்றோம். நாம எப்படி அங்க இருந்துகிட்டு தேவனுடைய ஆவியானவரை கொண்டு மனுஷனுக்கு சொல்லி அவனை போதித்து அவனை நடத்தி அவன் என்ன எழுத வேண்டும் என்பதை தேவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்திருக்கிறார் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது.